வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கிறது தி லோன் வுல்ஃப்ஸ் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 8ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல ஸ்டார்லைட் வாக் கிட்ட மாட்டிக்கிட்டா ஹியூவி லேம்ப்லைட்டர் ஹெல்ப்போட வாக் டவருக்குள்ள போய் அவளை காப்பாத்த போனான். ஆனா அங்க லேம்ப்லைட்டர் அவனையே எரிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். மேலரி ஓகல் பாம்கிட்ட போய் பேசி வாக் பத்தின உண்மையெல்லாம் ஹியரிங்ல சொல்றாங்க. ஆனா அவன் ஒத்துக்கல. அப்புறம் புச்சர் வந்து மிரட்டினதும் தான் ஒத்துக்கிட்டான். ஓகல் பாம் ஹியரிங்ல உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு போறான். அப்ப அங்க இருந்த பல பேரோட தலை வெடிச்சு செதறிடுது. அதுல ஓகல் பாமும் இறந்துட்டான். இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க, இப்ப நம்ம த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 8ஓட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். வாக்டன் நேஷனல் செக்யூரிட்டி சேர்ந்து ஸ்கூல் கேம்பஸ்ல சூப்பர் வில்லன் அட்டாக் நடந்தா என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவை ரெடி பண்ணிருக்காங்க. ஹோம்லேண்டர் தான் ஒரு ஷெரீஃபோட சேர்ந்து அட்டாக் நடந்தா என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான். முதல்ல டோர்ஸ் நல்லா லாக் பண்ணிக்கணும். ரெண்டாவது டீச்சர்ஸ்ட ஆத்தரைஸ்டு கன்ஸ் இருக்கும், அதை அவங்க யூஸ் பண்ணலாம். மூணாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் வச்சு அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். யுஎஸ் பிரசிடென்ட் இப்ப காம்பவுண்ட் வியை பயன்படுத்தி அதிகப்படியான சூப்ஸ் ரெடி பண்ண வாக் கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஏன்னா வாக்டோட ஹியரிங்ல ஹெட் பாப்பர்ன்ற யாருனே தெரியாத சூப் டெரரிஸ்ட் பண்ண அட்டாக்ல மொத்த நாடுமே கதிகலங்கி போய் பயத்துல இருக்கு. அதான் மேலரி அண்ட் விக்டோரியா டிஃபென்ஸ் செக்ரட்டரிட்ட பேசி அதை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. செக்ரட்டரிக்கு இத வாக் தான் பண்ணிருக்குன்னு கூட தெரியுது. ஆனா இப்ப நடந்த இன்சிடென்ட்டை சமாளிச்சு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வாக் சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. ஏன்னா வாக்ட தான் மக்கள் அதிகமா நம்புறாங்க. பெக்காவை வாக்டோட செக்யூரிட்டிஸ் இப்ப துரத்திக்கிட்டு இருக்காங்க. பெக்கா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. ஸ்டார்லைட் டோனாக்காக ஒரு சேஃபான இடத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அங்கதான் அவங்களை இப்ப அனுப்பி வைக்கிறாங்க. ஹெட் பாப்பர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாய்ஸ் இப்ப பொறுமையை இழந்துட்டாங்க. அதனால எல்லா சூப்ஸையும் ஒருத்தனா போட்டு தள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஹியூவி எல்லா சூப்ஸையும் கொன்னா மட்டும் வாக்ட தடுக்க முடியாதுன்னு சொல்லி பாய்ஸை தடுக்க பார்க்கறான். ஆனா முடியல. ஆனி வாக்ட தடுக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹோம்லேண்டருக்கு யார் அந்த ஹெட் பாப்பர்னு குழப்பமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச எந்த சூப்புக்கும் இந்த பவர் இல்ல. அப்புறம் இப்ப அமெரிக்கன் சாயில்ல எந்த சூப் டெரரிஸ்டும் கூட இல்ல. அப்பதான் ஹோம்லேண்டருக்கு இந்த வேலையை ஸ்டான் எக்கர் தான் பண்ணிருப்பான்னு தோணுது. ஸ்டாம் ஃப்ரண்ட் புதுசா உருவாக்கப்பட போற சூப்ஸ் எல்லாருமே அவங்களோட சப்போர்ட்டர்ஸா இருக்க மாதிரி தான் செலக்ட் பண்ணணும்னு ஹோம்லேண்டர்ட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸ்டார்லைட் மேவ பார்க்க தான் வந்திருக்கா. ஸ்டார்லைட் வாக்ட பத்தின எல்லா உண்மையவும் பிரஸ்ட சொல்ல சொல்லி மேவ்ட்ட கேக்குறா. ஆனா மேவ் அதுக்கு ஒத்துக்கல. மேவ் முழுசா மனசு உடைஞ்சிட்டா. அவளுக்கு வாக்ட தடுக்க முடியும்னு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. பெக்கா இப்ப புச்சரை தேடி அவன் இருக்க இடத்துக்கே வந்துட்டா. அவகிட்ட புச்சர் முன்னாடியே அவன் இருக்க இடத்தோட அட்ரஸ சொல்லியிருக்கான். அப்படிதான் அவங்க கரெக்டா வந்திருக்கா. ஆலஸ்டர், அடானா அண்ட் ஸ்டான் எக்கருக்கான மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அடானா வாக்டுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டான். அதுக்கு பதிலா ஏ ட்ரெயின் அண்ட் டீப்ப மறுபடியும் 7 டீமுக்குள்ள சேர்த்துக்க சொல்றான். சர்ச் ஏன் இந்த ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்க யாருக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து 50% இல்லனா 60% salary கமிஷனா வாங்கிப்பாங்க. எக்கர் ஒருத்தனை வேணா சேர்த்துக்கலாம், அதான் எங்களால பண்ண முடியும். அதுவும் ஏ ட்ரெயினை இப்ப உள்ள விட முடியாது, அது ஸ்டாம் ஃப்ரெண்ட்க்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஸ்டாம் ஃப்ரெண்ட் அந்த காலத்தை சேர்ந்தவ, அதனால பிளாக் பீப்புள்ஸ் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்க பேசின எல்லாத்தையுமே ஏ ட்ரெயின் மறைஞ்சிருந்து ஒட்டி கேட்டுட்டு ஸ்டாம் ஃப்ரெண்டால தான் இவன் டீமுக்குள்ள போக முடியலன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். பாய்ஸ்க்கு பெக்காவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெக்கா ரேயனை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்டு தான் புச்சர்ட்ட வந்திருக்காங்க. புச்சர் இப்ப ரேயனை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹோம்லேண்டர் அண்ட் ஸ்டாம் ஃப்ரெண்ட் வாக் டு டவர்ல ரொம்ப நேரம் தனியா இருந்த ரேயனை வந்து பாக்குறாங்க. ரேயனுக்கு இப்ப அவனோட அம்மாட்ட பேசணும்னு தோணுது. ஸ்டாம் ஃப்ரெண்ட் தனியா இருந்ததால தான் ரேயன் அப்படி சொல்றான்னு புரிஞ்சு உடனே நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா வெளில போலான்னு சொல்லி ரேயனை சமாளிச்சுட்டா. சமாளிச்சது மட்டும் இல்ல, ரேயனை 2 பேரும் சேர்ந்து பிளானட் வாக்டுன்ற பப்ளிக் பிளேஸ்
பிளேஸ்க்கு கூப்பிட்டும் வராங்க. மக்கள் பப்ளிக் பிளேஸ்ல சூப்பர் ஹீரோஸ் 2 பேரை பார்த்ததும் அவங்க கூட போட்டோஸ்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ மக்களை கூட்டமா பார்த்ததும் ரேயன் பயங்கரமா பயந்துட்டான். அதை பார்த்த உடனே ஹோம்லேண்டர் ரேயனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். ஹியூவி அவனோட அம்மா பத்தி ஆனிட்ட சொல்றான். ஹியூவியோட அம்மா அவனுக்கு 6 வயசு இருக்கும் போதே அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. 6 வயசு வரைக்கும் அவனை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஹியூவிக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணி கூட பேசினதே இல்ல. திடீர்னு ஃபாஸ்டா இவங்க காருக்குள்ள ஏ ட்ரெயின் வந்து ஏறிட்டான். பயத்துல காரை நிறுத்திட்டு 2 பேரும் கீழே இறங்கிட்டாங்க. ஸ்டார்ம்ஃப்ரண்ட் பத்தின கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸை ஏ ட்ரெயின் ஸ்டார்லைட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். அது எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு அவன் சொல்லல. ஏ ட்ரெயின் ஸ்டார்ம்ஃப்ரண்ட்டை த 7 விட்டு வெளில அனுப்பிட்டா அவன் மறுபடியும் உள்ள போயிடலான்னு நினைக்கிறான். அதான் இதை பண்றான். புச்சர் எக்கரை பர்சனலா மீட் பண்ண பர்மிஷன் வாங்கி அவனை வந்து மீட் பண்றான். எக்கர்ட்ட ஒரு டீல் பேசுறதுக்காக தான் புச்சர் அந்த மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். வாக்ட் ரேயனுக்காக அவ்வளோ செலவு பண்ணி ஹோம்லேண்டருக்கே தெரியாம இத்தனை வருஷம் அவனை வளர்த்திருக்குன்னா அதுக்கு காரணம் ஹோம்லேண்டர் கண்ட்ரோலை மீறி போறப்ப அவன் கதையை ரேயனை வச்சு முடிக்கதான். இப்ப ரேயனே ஹோம்லேண்டர்ட்ட போயிட்டான். அதனால வாக்டோட பிளானே டோட்டலா சொதப்பிக்கிச்சு. புச்சர் நான் உங்களுக்காக ஹோம்லேண்டர்ட்ட இருந்து ரேயனை பிரிச்சு கொண்டு வரேன்னு சொல்லி எக்கர்ட்ட டீல் பேசுறான். டீல் என்னன்னா மறுபடியும் ரேயன் விஷயத்துல பெக்காவை இனிமேல் இன்வால்வ் பண்ணவே கூடாதுன்றது தான். புச்சர் ரேயனை ஹோம்லேண்டர்ட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்ததும் வாக்டாலுங்க புச்சர் செல் சிக்னலை வச்சு அவங்க இருக்க இடத்துக்கே வந்து ரேயனை கேப்சர் பண்ணிட்டு போயிடணும். அப்புறம் பெக்கா மறுபடியும் வாக் கிட்ட வந்தா நீ ரேயன் கூட இருந்தா அது அவனுக்கு இனிமேல் சேஃப் இல்லைன்னு சொல்லி அவனை அனுப்பிடணும். இதான் ஃபுல் டீல். எக்கருக்கு பெக்காவை விட்டு ரேயனை பிரிக்கிற டீல் பிடிக்கல. இருந்தாலும் ரேயனாவது கிடைக்கிறானேன்னு சொல்லி அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டான். ஹோம்லேண்டர் ரேயனை அவங்க இப்ப தங்கியிருக்க இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டான். ஸ்டார்ம்ஃப்ரண்ட்டும் ஹோம்லேண்டரும் பயத்துல இருக்க ரேயன்ட்ட வந்து பேசுறாங்க. ஹோம்லேண்டர் நானும் முதல் வாட்டி என்னை சுத்தி பெரிய கூட்டத்தை பார்த்ததும் பயந்து தான் போனேன். ஒரு கட்டத்துல பயங்கரமா அழுதலாம் இருக்குன்னு சொல்லி ரேயன் கிட்ட ஆறுதலா பேசுறான். ஹோம்லேண்டர் நான் என்னோட பவர்ஸ் பத்தில ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா தான் கத்துக்கிட்டேன். ஆனா உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நான் எப்படி சூப்பர் ஹீரோவா இருக்கிறதுன்னு கத்து கொடுக்கறேன்னு சொல்ல ரேயனுக்கும் அது சந்தோஷமா இருக்கு. வாக் மூலமா ரேயன் இருக்க லொகேஷன் இப்ப புச்சருக்கு தெரிஞ்சிட்டு ஹியூவி அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டார்ம்ஃப்ரண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபைல புச்சர்ட்ட காட்டுறான். புச்சர் ரேயன் மிஷனை தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆனா பாய்ஸ் விடல, நாங்களும் இருப்போம் தான்னு சொல்லிட்டாங்க. பாய்ஸ் அந்த மிஷனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வெப்பன்ஸையும் ரெடி பண்றாங்க. பெக்காக்கு புச்சருக்கு இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கிறத பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. புச்சருக்கு இந்த மிஷன்ல பெக்காக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால பெக்காவை வரவேணான்னு சொல்றான். ஆனா பெக்கா கண்டிப்பா வருவேன், ஏன்னா ரேயனுக்கு உங்க யாரையும் தெரியாது, உங்க கூடலாம் அவன் வரமாட்டான்னு சொல்லிடுறா. பெக்கா ரேயனை காப்பாத்தி கொண்டு வந்து என்கிட்ட குடுப்பண்ணு ப்ராமிஸ் பண்ணி குடுன்னு புச்சர்ட்ட கேக்குறா. புச்சரும் லெனி சோல் மேல ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறான். ஃபீமேல் ஃப்ரெஞ்சி கிட்ட நான் ஸ்டார்ம்ஃப்ரண்ட்டை பார்த்ததும் ஃப்ரீஸ் ஆகி எல்லாத்தையுமே சொதப்பிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறா. அதுக்கு ஃப்ரெஞ்சி நீ எதையும் சொதப்ப மாட்டேன், நேரம் வரும்போது கரெக்டா உனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்னு சொல்றான். ரேயனுக்கு எப்படி லேசர் ஐ பவரை யூஸ் பண்றதுன்னு ஹோம்லேண்டர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ரேயன் என்னதான் ட்ரை பண்ணாலும் டக்குன்னு லேசர் ஐ பவரை யூஸ் பண்ண முடியல. ஸ்டார்ம்ஃப்ரண்ட் அப்ப ரேயனை மோட்டிவேட் பண்ண நம்மளோட ஸ்கின் ஒயிட்டா இருக்கிறதாலேயே மத்த நாட்டை சேர்ந்த மக்கள் நம்மள அழிக்க நினைக்கிறாங்க, நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க நீ உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ண கத்துக்கணும்னு சொல்றா. திடீர்னு போனை பார்த்த ஸ்டார்ம்ஃப்ரண்ட் டென்ஷன் ஆகுறா. ஏன்னா அவ ஒரு நாசி ஜெர்மனின்ற உண்மை ஆன்லைன்ல ப்ரூஃபோட வேகமா பரவிட்டு இருக்கு. பிரெஞ்சி ரேயன் லொகேஷனுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல சவுண்ட் பார்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டிராப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கான். பாய்ஸ் ஸ்டார்ம்ஃப்ரண்ட் கிளம்பிட்டதை நோட் பண்றாங்க. ஸ்டார்ம்ஃப்ரண்ட் வாக்ட் டவருக்கு வந்துட்டா. அங்க வந்த நியூஸ்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஸ்டார்ம்ஃப்ரண்ட்க்கு நாசி ஹை கமாண்ட் கூட இருந்த எல்லா லிங்கையும் புட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸ்டார்ம்ஃப்ரண்ட்டை இதுவரைக்கும் பாராட்டி தள்ளிட்டு இருந்த மீம் பேஜஸ்லாம் ஸ்டார்ம்ஃப்ரண்ட் ஒரு நாசின்னு சொல்லி அவளை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. பிரெஞ்சி சானிக் சவுண்ட் பார்ஸை ஆக்டிவேட் பண்றான். அந்த சானிக் சவுண்ட் ஹோம்லேண்டர் அண்ட் ரேயனை தாறுமாறா அஃபெக்ட் பண்ணுது. ஹோம்லேண்டரும் உடனே என்னன்னு பார்க்க கிளம்பிட்டான். புச்சர் அண்ட் பெக்கா உடனே ரேயனை
காப்பாத்த அவன் இருக்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பெக்கா ரேயன் காதுக்கு சானிக் சவுண்ட் கேட்காம இருக்க ஒரு ஹெட்போனை அவனுக்கு போட்டு விட்டுட்டாங்க. ரேயன் அம்மாட்ட அப்ப கோவமா பேசினதுக்கு அவங்கள்ட்ட சாரி கேக்குறான். பெக்கா புச்சர் தான் அவளோட ஹஸ்பண்ட் சொல்லி ரேயனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹோம்லேண்டர் சானிக் ஸ்பீக்கர்ஸ் இருக்க இடத்துக்கு வந்து அதை அழிச்சிட்டான். புச்சர் ரேயனை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க அவங்களோட சேஃப் லொகேஷனுக்கு வந்துட்டான். பாய்ஸ் பண்ண பிளான் புச்சர் வந்து ரேயன் அண்ட் பெக்காவை கூப்பிட்டுக்கிட்டு சேஃபான இடத்துக்கு தப்பிச்சு போறதுதான். ஆனா புச்சர் பிளானை மாத்தி இங்க வந்துட்டான். அதுக்கு காரணம் புச்சர் ஸ்டான்யேகர் கூட போட்ட டீலையும் இப்ப மீற முடிவு பண்ணதுதான். புச்சர் ரேயனை பார்த்ததுக்கு அப்புறம் மனசு மாறிட்டா. இப்ப புச்சர் அவன் ஸ்டான்யேகர் கூட சேர்ந்து போட்ட பிளான் எல்லாத்தையுமே பெக்காட்ட சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டான். வாக்ட் ஏஜென்ட்ஸ் போய் அந்த வீட்டுல பார்த்தா அங்க ரேயன் அண்ட் புச்சர் ரெண்டு பேரையுமே காணும். புச்சர் போன் மட்டும்தான் இருக்கு. ஹோம்லேண்டரும் அந்த வீட்டுக்கு வந்துட்டான். ஹோம்லேண்டர் அவனோட பையன் எங்கன்னு கேட்டு அங்க இருக்க எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிச்சிட்டான். புச்சர் ரேயனும் பெக்காவும் மட்டும் தனியா ஒரு இடத்துல வாழ்றது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அதுக்கு பெக்கா ஒத்துக்கல. புச்சர் ஆனா ரேயன் அவன் கூட இருக்கிறது அவனுக்கு நல்லது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி பெக்கா அண்ட் ரேயனை எம்எம் கூட அனுப்பிட்டான். அவங்களும் கிளம்பிட்டாங்க. திடீர்னு ஸ்டாம் ஃப்ரெண்ட் அந்த காருக்கு முன்னாடி வந்து அந்த காரை அவளோட பவரால தூக்கி வீசிட்டா. கார்ல இருந்த யாருக்கும் ஒன்னும் பெருசா அடிப்படை மூணு பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஸ்டாம் ஃப்ரெண்ட் அவளை பத்தின உண்மையெல்லாம் இவங்க தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சு பயங்கர கடுப்போட சண்டை போட வந்திருக்கா. எம்எம் இப்ப புச்சரை பெக்கா அண்ட் ரேயனோட துணைக்கு அவங்க கூடவே அனுப்பிட்டான். கிமிகோ ஸ்டாம் ஃப்ரெண்ட பார்த்து கிண்டலா சிரிக்கிறா. ஏன்னா அவ ஸ்டாம் ஃப்ரெண்ட போட்டு அப்படி பொழக்க போறேன்னு சொல்றா. ஸ்டார்லைட்டும் ஃபீமேலும் சேர்ந்து ஸ்டாம் ஃப்ரெண்டோட சண்டை போடுறாங்க. ஆனாலும் அவளை சமாளிக்க முடியல. பிரெஞ்சி கார்ல இருக்க லான்ச்சர்ஸை எடுக்க போறான். அதை பார்த்த ஸ்டாம் ஃப்ரெண்ட் அவளோட பவரால லான்ச்சர்ஸை பிளாஸ்ட் பண்ணி அந்த மொத்த இடத்தையுமே செதற விட்டுட்டா. ஸ்டாம் ஃப்ரெண்ட் ஃபீமேல் கழுத்தை உடைச்சி அவளை கொன்னு போட்டுட்டா. பாய்ஸ் எவ்வளவு ஃபயர் பண்ணியும் ஸ்டாம் ஃப்ரெண்ட்க்கு ஒன்னும் ஆகல. ஆனா அவ அசால்ட்டா மூணு பேரையும் அடிச்சு போட்டுட்டா. ஸ்டார்லைட்டாலையும் ஸ்டாம் ஃப்ரெண்ட சமாளிக்க முடியல. அப்பதான் குயின் மேவும் அந்த இடத்துக்கு வந்து ஸ்டாம் ஃப்ரெண்ட பொளந்து எடுக்கிறா. ஃபீமேலும் எந்திரிச்சு வந்துட்டா. அப்புறம் மேவ், ஸ்டார்லைட், கிமிகோ மூணு பேரும் சேர்ந்து ஸ்டாம் ஃப்ரெண்ட புரட்டி எடுக்கிறாங்க. ஸ்டாம் ஃப்ரெண்டால ஒண்ணுமே பண்ண முடியாம அந்த இடத்தை விட்டு பறந்து தப்பிச்சு ஓடிட்டா. ஹோம்லேண்டர் எல்லா வாக் கார்ட்ஸையுமே கொன்னுட்டு வெளில வந்துட்டான். ஸ்டாம் ஃப்ரெண்ட் ரேயன் இருக்க இடத்துக்கு வந்து புச்சரை அடிச்சு போட்டுட்டா. ஸ்டாம் ஃப்ரெண்ட் ரேயனை கூப்பிட்டு போக பார்க்க பெக்கா அவ கையில இருக்க கத்திய ஸ்டாம் ஃப்ரெண்டோட கண்ணுலயே நல்லா சொருகிட்டா. ஸ்டாம் ஃப்ரெண்ட் இப்ப பெக்காவை கொல்ல பார்க்க புச்சராலியுமே அவளை தடுக்க முடியல. ரேயன் ஸ்டாம் ஃப்ரெண்ட் அவனோட அம்மாவை கொல்ல போறத பார்த்து டென்ஷன் ஆகி லேசர் ஐ பவரால அட்டாக் பண்ணிடுறான். புச்சர் கண்முழிச்சு பார்க்கறான். அங்க ஸ்டாம் ஃப்ரெண்ட் கை கால்லாம் இல்லாம சுத்தமா எரிஞ்சு போய் கிடக்குறான். ஆனா உயிர் போகல. ரேயன் பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தா அவன் பண்ண அட்டாக்ல பெக்காக்குமே நல்லா அடிபட்டுச்சு. புச்சருக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பெக்கா புச்சர் கிட்ட ரேயன் தெரியாம பண்ணிட்டான், அதனால அவனை வெறுத்துடாத, நீ தான் அவனை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி அவன்கிட்ட ப்ராமிஸும் வாங்கிக்கிறான். கடைசியா பெக்கா இறந்துட்டா. புச்சர் அண்ட் ரேயன் ரெண்டு பேராலையுமே பெக்கா இறந்ததை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஹோம்லேண்டரும் அங்க வந்து ஸ்டாம் ஃப்ரெண்ட் நிலைமைய பார்க்கறான். அது அவனாலையுமே சுத்தமா தாங்கிக்க முடியல. ஹோம்லேண்டர் அப்புறம் ரேயனை கூப்பிட்டுட்டு கிளம்ப பார்க்க ரேயன் புச்சர் பக்கத்துல போய் நிக்கிறான். ஹோம்லேண்டருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. புச்சருமே இனிமேல் ரேயனை ப்ரொடெக்ட் பண்ண முடிவு பண்ணிட்டான். மேவ் அந்த இடத்துக்கு வந்து நீ எங்க எல்லாரையுமே இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அப்படி பண்ணா அந்த ஃளைட் வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டா. ஹோம்லேண்டர் மக்கள் எல்லாருமே அவனை லவ் பண்ணணும்னு நினைப்பான், அதனால பயந்துட்டான். அதனால எல்லாரையுமே விட்டுட்டான். ஸ்டான்யேகர் இப்ப பிரஸ் மீட்ல கோர்ட் அட்டாக்கையும் அதுக்கு முன்னாடி நடந்த பல அட்டாக்ஸையும் பிளான் பண்ணி பண்ணது ஸ்டாம் ஃப்ரெண்ட் தான் சொல்றான். இந்த ப்ராப்ளமால காம்பவுண்ட் வி பப்ளிக் ரிலீஸையும் வாக்ட் இப்போதைக்கு ஹோல்ட் பண்றதா சொல்லிட்டான். ஹோம்லேண்டர் வந்து ஸ்டாம் ஃப்ரெண்ட மேவன் ஸ்டார்லைட் ஒன்னா சேர்ந்து தடுத்துட்டாங்க. ஸ்டார்லைட்டை ட்ரேட்டர்னு ஃப்ரேம் பண்ணது ஸ்டாம் ஃப்ரெண்ட் தான் சொல்றான். அலஸ்டர் அடானாக்கு அவங்க கிட்ட இருந்த ஸ்டாம் ஃப்ரெண்ட் டேட்டாவை ஏ ட்ரெயின் தான் திருடி வெளில ரிலீஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிட்டு ஸ்டாம் ஃப்ரெண்ட் சர்ச்சுக்கே ரொம்ப நாளா ப்ராப்ளமா தான் இருந்தா, அதனால ஏ ட்ரெயின் பண்ணதை அலஸ்டர் பெருசா எடுத்துக்கல. அதோட எக்கர் ஏ ட்ரெயினை இப்ப 7க்குள்ள அனுப்ப ஒத்துக்கிட்டாரு. ஆனா டீப்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. டீப் பயங்கர கடுப்போட அலஸ்டர்ட்ட கத்திட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். ஆனி அண்ட் ஹியூவி பார்க்ல மீட் பண்ணி பேசுறாங்க. ஆனிக்கு 7 டீம்ல மறுபடியும் ஜாயின் பண்ணது ஆபத்துன்னு தெரியும், ஆனா வாக்ட தடுக்க உள்ள இருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். புச்சர் இப்ப ரேயனை பாத்துக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் கூட இப்ப டைமும் ஸ்பெண்ட் பண்றான். புச்சர் ரேயன்
தைரியமா இருக்க பெக்கா அவனுக்கு கொடுத்த டாலரை ரேயனுக்கு புச்சர் கொடுத்துட்டான். புச்சர் ரேயனை மேலரி கூட அனுப்பிட்டான். ஏன்னா மேலரியால தான் ரேயனை பத்திரமா பாத்துக்க முடியும். மேலரி பாய்ஸ் மேல இருக்க எல்லா கேஸையுமே டிராப் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் இப்ப ஃப்ரீயா எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவங்க வேலையை பார்க்கலாம். யுஎஸ் கவர்மெண்ட் புதுசா சூப்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்க சூப் அஃபேர்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணிருக்காங்க. அதோட ஹெட் விக்டோரியா நியூமன் தான். மேலரி புச்சர் டீமை இனிமேல் அவங்களுக்கு ஒர்க் பண்ண சொல்ல புச்சரும் ஒத்துக்கிட்டான். எம்எம் போய் இப்ப அவனோட பொண்ணை மீட் பண்றான். ஹோம்லேண்டர் அவனோட எனிமீஸ அவனால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற கடுப்புல ஹைட்டான இடத்துல இருந்து கை வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆலஸ்டர் சர்ச்சோட டாக்ஸ் ப்ராப்ளம் சரி பண்ண விக்டோரியா நியூமன்ட்ட டீல் பேசுறான். அவன் பல சூப்ஸ காலி பண்ற பல இன்ஃபர்மேஷன்ஸ் அவன்கிட்ட இருக்கிறதாவும் அதெல்லாம் விக்டோரியாட்ட தரதாவும் சொல்றான். திடீர்னு ஆலஸ்டர் தலையும் வெடிச்சு செதறிடுது. இந்த தலையை வெடிச்சு செதற விடுற ஹெட் பாப்பர் யாருன்னு பார்த்தா அது விக்டோரியா நியூமன் தான். அவ தான் ஆலஸ்டரையும் பில்டிங்க்கு வெளில நின்னு கொன்னுட்டா. ஹியூவி இப்ப பாய்ஸ் டீமை விட்டு விலகி விக்டோரியாவோட சூப் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஹியூவி இனிமேல் எல்லாத்தையுமே சரியான வழியில பண்ண முடிவு பண்ணிட்டான். அதான் விக்டோரியா கிரியேட் பண்ண டீம்ல ஜாயின் பண்ணிட்டான். இதோட த பாய்ஸ் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 8 ஓட முழு கதை விளக்கம் முடியுது. இதோட த பாய்ஸ் சீரிஸோட சீசன் 2வும் கம்ப்ளீட்டா முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பாய்.